மத்தேயு 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இது ஒரு ஆழமான சத்தியம். விசுவாசிக்கிறவங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வசனத்தில் அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அப்படின்னு ஏன் பர்டிகுலராக போடணும்? உபதேசித்து சொன்னது என்னவென்றால் அப்படின்னு போட்டிருக்கலாமா? அவர் தமது வாயை திறந்து அப்படின்னு ஏன் போடணும் அப்படின்னா, உபாகமம் 18:18 சொல்லப்பட்டுள்ள அந்த தீர்க்க தரிசனம் இந்த வசனத்தின் மூலமாக நிறைவேறுது. எப்படின்னா, உபாகமம் 18:18 பாருங்கள். உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரிலிருந்து எழும்ப பண்ணி. இப்போ அந்த தீர்க்கதரிசி யார்? இயேசு. என் வார்த்தைகளை அவர் வாயில் அருள்வேன். அப்போ தேவனுடைய வார்த்தை தான் இயேசு அவருடைய வாயில் கொடுப்பாராம். நான் அவருக்கு கற்பிப்பதை எல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார். இப்போ தேவன் என்னெல்லாம் கற்பிப்பாரோ அதை தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் சொல்லுவாராம். அப்போது என் வார்த்தைகளை அவர் வாயில் அருள்வேன். அதனால தான் அந்த என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன் அப்படின்னு பர்டிகுலராக போட்டதுனால தான் இந்த மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால் அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ இவருடைய வார்த்தைக்கு 19ஆம் வசனம் பாருங்க. என் நாமத்தினாலே அவர் சொல்லும் என் வார்த்தைக்கு செவி கூடாதவன் எவனோ அவனை நான் விசாரிப்பேன். அப்போது என் நாமத்தில், அதனால தான் ஏசப்பா யோவான் 5:43 சொல்கிறாரு, நான் என் பிதாவின் நாமத்தில் வந்திருக்கிறேன் அப்படிங்கிறார். அப்போது இவர் சொல்கிற அந்த இயேசு சொல்கிற வார்த்தைக்கு செவி கொடாதவனை அவர் விசாரிப்பாராம். அதனால தான் யோவான் 12:48 என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது, நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்க முடியிருக்கு. அப்போது இயேசு சொன்ன வசனம் எல்லாம் தேவனுடைய வார்த்தை. அதான் அவர் சொல்கிறாரு, நான் என் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார் அப்படின்னு வசனம் சொல்லுது. இப்போ இயேசு சொன்ன வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படியலைன்னா அந்த வசனம் தான் நம்மளை நியாயம் தீர்க்குமா? அதனால தான் மத்தேயு 5:17 நம்ம வாசிக்கிறோம், நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள், அழிக்கிறதற்கல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன் அப்படிங்கிறார். இப்போ இயேசு நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்க தரிசனங்களிலும் அவரை குறித்து சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியங்களும் அவர் நிறைவேற்றி நிறைவேறும் அளவும் அதில் ஒரு எழுத்தும் ஒரு உறுப்பாயிலும் ஒழிந்து போகாதுன்னு இருக்கு. நிறைவேறினதுக்கப்புறமா அது முடிஞ்சு போயிடும். ஏன்னா மாம்சமான இந்த நியாயப்பிரமாணத்தையும் அதன் கிரியைகளையும் அவர் ஒழித்து ஆவிக்குரிய பொருளாக மாற்றிட்டார். அதன் ஆவிக்குரிய பொருள் கிறிஸ்துவை பற்றினது அப்படின்ருக்கு. இப்போ இந்த இயேசு சொன்ன உபதேசம் தான் நம்மளுக்கு வேதம். ஏன்னா உபாகம் 18:18 சொல்லப்பட்டிருக்கிறது, என் நாமத்திலே அவர் சொல்லும் வார்த்தைக்கு செவி கொடாதவன் எவனோ அவனை நான் விசாரிப்பேன் அப்படின்னு சொல்கிறார். அதனால் இப்போ நம்மளுக்கு வசனம் என்ன அப்படின்னு நம்மளுக்கு வேதமே இந்த இயேசுவோடைய உபதேசம் தான். ஏன்னா இந்த உபதேசம் தான் நம்முடைய ஆத்மாவை பரிசுத்தப்படுத்துது, நம்முடைய ஆத்மாவுக்கு ஜீவனை கொடுக்கிறது, பரலோக ராஜ்யத்திற்கு அழைத்து கொண்டு செல்லுது. நியாயப்பிரமாணங்கிறது மாம்சம், அதனால் ஒருவனும் நீதிமானாக முடியாது அப்படின்னு ரோமர் 3:20 சொல்லுது. நியாயப்பிரமாணத்தினால் ஒருவனும் நீதிமானாக முடியாது என்று வேதம் சொல்கிறது. இப்போ நம்மை நீதிமான ஆக்கும்படி தான் இயேசு இந்த வசனத்தை கொடுத்து நம்மளை நீதிமானாக்கிறார். அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் நீதிமானாக்கப்படுகிறோம். அதனால தான் ரோமர் 10:4 சொல்கிறது, விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படி இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறாராம். இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறாராம். நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இயேசு இருக்கிறாராம். அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது அப்படின்னு ரோமர் 13:10 சொல்கிறது. அதனால் மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும்போது அவர் பரமேறி போகும்போது தன்னுடைய சீசர்களை பார்த்து சொல்லக்கூடிய காரியம் என்னென்னா, நீங்கள் சகல ஜாதிகளையும் சீசராக்கி நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் அப்படிங்கிறார். ஏன்னா அவருடைய உபதேசத்தில் தான் நம்மளுக்கு ஜீவன் இருக்குது, பரிசுத்தம் இருக்குது, நித்திய ஜீவன் இருக்குது, சமாதானம் எல்லாமே அவருடைய வசனத்தில் தான் இருக்கிறது. அதனால் அவர் சொல்லுகிற வசனம் எல்லாம் ஆவியும் ஜீவனுமாக இருக்கிறது அப்படின்னு யோவான் 6:63 சொல்கிறது. அப்போது இந்த வசன